இப்ப அந்த பொக்கிஷ பொட்டிய ஒரு குட்டி சத்தா காவல் காத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ, பூதமா? புதையல பூதம் தான் காவல் காக்கும். பகவான், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும். பொக்கிஷ பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அதை எடுத்தா என்ன ஆகும்னு தெரியும். எப்படி பகவான்? என் அப்பா அந்த காலத்துல பேரெடுத்த ஜோசியர். காலம் பூரா அடிமை மாதிரி அந்த ஜமீன்ல தான் வேலை பார்த்தாரு. அந்த பொக்கிஷ பொட்டி எவ்வளவு வல்லமை கொண்டதுன்னு அப்ப அவர் சொன்னாரு. உண்மைதான் பகவான். அது மட்டும் கிடைச்சிட்டா ஆஸ்தி புஸ்தி ஆளு அம்பாரின்னு தனி சக்தியே கிடைச்சிடும். அதோட சாவி இப்ப என்கிட்ட தான் இருக்கு. சாவி உங்ககிட்ட இருக்கா? எப்படி கிடைச்சது? அது கிடைக்கணுங்கிறது விதி. அதுவா வந்து சேர்ந்துருச்சு. இப்ப அந்த பொக்கிஷ பெட்டியை தேடி எடுத்தாகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதான் ஏற்கனவே சொன்னனே, அத ஒரு குட்டி பூதம் காவல் காக்குது. ரத்த பலி கொடுக்காம அதை எடுக்க முடியாது. ஓ, நரபலி கொடுக்கணுமா? சொல்லுங்க. அதுக்கும் கைவசம் நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு. அந்த அளவுக்கு வேண்டாம். கைய கீறி அதை சோத்து உண்டில உருட்டி பூஜை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் கிணத்துல இருக்கிற பொக்கிஷ பொட்டிய சுலபமா எடுத்துடலாம். பிரமாதம். அதை இப்பவே உடனே பண்ணுங்க பகவான். அது இப்ப முடியாது. பேய்களுக்கு உகந்த நேரம் அர்த்த ஜாமம். அந்த நேரத்துல பூஜை பண்ணாதான் நினைச்சது நடக்கும். நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி, கண்டிப்பா பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். ராஜன், ஒரு நிமிஷம். அந்த பொக்கிஷ பெட்டி அந்த கிணத்துல தான் இருக்குன்னு நாம எப்படி நம்புறது? அங்கதான் இருக்குன்னு உறுதியா தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். அது அங்கதான் இருக்கு. இல்ல பகவான், நாங்க ஏற்கனவே பல முறை அந்த கிணத்துல ஆட்களை வச்சு தேடி பார்த்துட்டோம். இது வரைக்கும் கிடைக்கல. முறைப்படி பூஜை போடாம யாரு கண்ணுக்கும் அது தெரியாது. தெரியாத ஒண்ணு அங்கதான் இருக்குன்னு எப்படி நம்புறது? அங்கதான் இருக்கான்னு ஓஜா போர்டை பார்த்து சொல்லுங்க. சரி, உங்க ஆறுதலுக்காக பாக்குறேன். பொக்கிஷ பொட்டி இப்ப கிணத்துல இருக்கா? சொல்லு.
நீ சாக போறடா, நீ சாக போற. பகவான், இப்ப என்ன பண்றது? எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த பொக்கிஷத்தை எடுக்கலான்னு பார்த்தா அது உங்களுக்கே ஆபத்தாயிடும் போல இருக்கே. ஆபத்தா? எனக்கா? இதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்காகாது. நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது இல்ல பகவான்ஜி, உங்களை கொன்னுடுவேன், நீங்க சாக போறன்னு அந்த பேய் மிரட்டுது. இத பாருங்க, இந்த ஆவிகளோட மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா இந்த தொழிலே பண்ண முடியாது. நானும் சரி, எங்க அப்பாவும் சரி, உசுருக்கு துணிச்சுதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா பகவான், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என் உசுருக்கு ஒரு ஆபத்தும் வராது. வராதபடி நான் பாத்துக்கிறேன். அப்போ அந்த பூஜையை நீங்க சொன்னபடி செஞ்சிடலாமா? எப்பாடு பட்டாவது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அதை செஞ்சே ஆகணும். நீங்க போய் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரியா 12 மணிக்கு நான் அங்க வந்துருவேன். சரி பகவான், நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா எதுக்கும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். திருப்பதி, நம்ம புறப்படலாம். நாங்க போறோம், நீங்க வாங்க. அப்பா, நீங்க எதுக்காக காலம்பூரா அடிமையா கிடந்து ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டீங்களோ, எதுக்காக நான் இத்தனை காலமும் என் உசுர பணிய வச்சு தேடிக்கிட்டு இருந்தனோ, அந்த பொக்கிஷம் இப்போ கிடைக்க போகுது. இந்த பூஜை நல்லபடியா முடியணும். உங்க கடைசி ஆசை நிறைவேறணும். என்ன வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.